இந்த பதிவுக்கான நோக்கம், பாகிஸ்தானோட முன்னாள் அதிபர் இம்ரான்கான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதாவது, இந்தியாவில் உள்ள எதிர்க்கட்சிகள்லாம் இந்த போர் பதற்ற சூழலை எங்களுக்கு சாதகமாக நிற்பது ஒரு விதத்தில் மன திருப்தியை தருதுங்கிற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம நாட்டில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட எதிர்க்கட்சிகளை எப்படி சொல்கிறது, வசைப்பாடுற மாதிரி பதிவுகளை நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. இது கொஞ்சம் மன வருத்தத்தை தரக்கூடிய விஷயமா இருக்குது. காரணம் என்னென்னா, இம்ரான்கான் சொன்னதுங்கிற வார்த்தை எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையானதுங்கிறத நம்ம பரிசோதித்து பார்க்கவும் கிடையாது. அது மாதிரி அவர் சொல்லியிருந்தால் மேபி அவர் நம்ம நாட்டில் பிரிவினை ஏற்படுத்துறதுக்கு சொன்ன வார்த்தையாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தையை நம்ம எடுத்து வச்சு பேசி நமக்கு இடையில் பிரச்சனையை உருவாக்கி வன்முறையை உருவாக்கிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், அவங்க நினச்ச விஷயம் நடந்த மாதிரி ஒரு சூழல் ஆகிடும். அதனால் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் இப்போ உள்ள சூழலுக்கு இந்த போர் பதற்ற சூழலில் ஒன்றுபட்டு அரசாங்கத்தின் பின்னாடி நிற்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இங்கே மாற்று கருத்தே இருக்கட்டும், எனக்கும் கூட சிந்து நதியை நிறுத்தினதில் ஒரு வருத்தம் இருக்குது. அடிப்படை மக்கள் அங்கே பாதிக்கப்படுவாங்கிறதுல இருந்தாலும் இராஜாங்க ரீதியாக எடுக்கிற நடவடிக்கைகள் நம்ம எந்த விதத்துலேயும் முட்டுக்கடை போட முடியாது. உங்களுக்கும் மாற்று கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை மனசுலேயே வச்சுக்கோங்க. போர் பதற்ற சூழல் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கட்சி ரீதியாகவோ இல்லை இயக்கங்கள் சார்பாகவோ அரசாங்கத்தின் மீது கேள்வி வைங்க. அதன் மீது ஒரு எப்படி சொல்கிறது, வெள்ளை அறிக்கைகள் கேளுங்க, எந்த வேணாலும் பண்ணிக்கிங்க. ஆனால் இப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வசைப்படுறதுங்கிறது நமக்கு இடையே ஒற்றுமை இல்லாத பொதுவெளியில் நம்மளே காட்டி கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் இது மாதிரி பதிவுகளை போட வேண்டாங்கிறது தான் எனக்கு சிறிய வேண்டுகோளாக உங்கள்கிட்ட வைக்கிறேன். பார்த்து கவனமாக இருந்துங்க. நல்ல எண்ணங்களை வச்சு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.